பன்னி எப்படி காட்டுக்கு ராஜாவாச்சுன்னு சிங்கராஜாவுக்கு ரொம்ப சந்தேகம். எப்படி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு சரி எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சிங்கராஜாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அவ்வளோ மிருகத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டா ஆக்சுவலா பன்னி ஜெயிச்சதுக்கு காரணமே சிங்கராஜா கிட்ட சிங்க வேஷம் போட்டுக்கிட்டு பன்னிங்க நிறைய இருந்திருக்கு. ஆக்சுவலா இதுங்க எல்லாம் சிங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு பன்னிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. சிங்கத்துக்கு தானே நன்றியா இருந்திருக்கணும், ஆனா பன்றிக்கு தான் நன்றியா இருந்திருக்குங்க. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சிங்கராஜா தன்னை பத்தி கூட கவலைப்படாம நாட்டை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு எப்போதும் எல்லோரையும் வேலை வாங்கிட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு. என்ன பண்றது? ஆனா முக்கியமா ஒரு பெரிய மூமெண்ட் என்ன தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட இருந்த மீடியா மிருகங்கள், அந்த மீடியா மிருகங்கள் இருக்க அதெல்லாம் சிங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு பன்னிக்கு வேலை பார்த்துருக்குங்க. பார்த்தீங்களா? சீரியஸா சிங்கத்துக்கிட்ட பணமே வாங்காம ஒரு 100 மிருகம் தன்னந்தனியா வெளியில வேலை பார்த்துருக்கு. அதுங்களை யாருமே சிங்கத்துக்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணி விடாம இன்ன வரைக்கும் இல்லை. ஏன் இப்ப கூட பாருங்க, காட்டுக்கே ராஜாவான பன்னி கூட எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடல. ஆனா தோத்து போன சிங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. ஏன்? காடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. என்னத்த சொல்றது? சிங்க வேஷம் போட்டுக்கிட்டு துரந்தர் பன்னிகள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. சிங்கத்துக்கு எப்ப தெரியும்னு தெரியல.